warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த மாலை பொழுதில் ஒரு அழகிய நன்னோக்கத்துக்காக ஒன்று கூடியுள்ளோம். அதன் நோக்கத்தை வல்ல ரஹ்மான் நிறைவேற்றி தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு காலத்தை பயிர் செய். அல்லாஹ் நம்மை படைத்து இந்த துன்யாவில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தூதர் வழியாக சொல்லி காட்டுகிறான். இந்த துன்யா என்பது அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் என்றே கூறலாம். என்றைக்கு அல்லாஹ்வின் கட்டளையின்படி மலக்குமார்கள் நம்முடைய ரூஹை எடுக்கின்றார்களோ அன்றையோடு அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பும் முடிவடைந்து விடுகிறது. மனிதன் இவ்வுலகத்தில் தன்னுடைய இறைவனை அறிந்து கொள்ளவும் இறை சட்டங்களை செயல்படுத்தவும் அவனது அறிவுரைகளின் படி நடக்கவும் போதிய காலத்தை அல்லாஹ் வழங்கியுள்ளான். ஆனால் மனிதனோ நேரமில்லை என்று சொல்லிக்கொண்டு அதை அலட்சியப்படுத்தி வருகிறான். நேரமில்லை என்று சொல்பவர்கள் உண்மையில் இவ்வாறு சொல்கிறார்களா அல்லது அதை அலட்சியப்படுத்துவதற்காக இவ்வாறு சொல்கிறார்களா என்பதை அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நேரமில்லை என்று சொல்பவர்கள் பல மணி நேரம் நாடகங்களை பார்க்கிறார்கள், மணிக்கணக்கில் கிரிக்கெட் பார்க்கிறார்கள், விடிந்தது கூட தெரியாமல் உறங்குகிறார்கள், நண்பர்களுடன் அரட்டை அடிக்கிறார்கள், பல மணி நேரம் மொபைல் போன்களில் தேவையே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேரமில்லை என்று சொல்பவர்கள் பெரிய திரைகளிலும் சின்ன திரைகளிலும் திரைப்படங்களை பார்த்துவிட்டு பல மணி நேரத்தை வீணடிக்கிறார்களே, இவர்களுக்கு இறை நினைவிற்கும் இறை கட்டளையும் நிறைவேற்ற நேரமில்லை என்று சொல்வது உண்மையாக இருக்குமா? இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பேசும்போது காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை தவிர என்று அல்லாஹ் உறுதியிட்டு கூறுகிறான். அல்லாஹ் சத்தியமிட்டு நமக்கு சொல்ல ஒரு பாடம் என்னவென்றால், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரத்தை அவன் வீணாக கழித்து வருகிறான். அவ்வாறு வீணாக கழிப்பவர்களை இறைவனை மறுக்கும் கூட்டத்தினர் என்று நான் கூறவில்லை. மாறாக அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இந்த பூமி தமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்று தெரிந்த முஸ்லிம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணாக கழிப்பதை பற்றி சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் வளர வளர அவனோடு சேர்ந்து இரண்டு ஆசைகள் வளர்கின்றன. அதில் ஒன்றுதான் தூருல் உமூர், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை. நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பயனுடையதாக கழிப்பானா? இல்லை. உலக கவர்ச்சியை நோக்கி தேவையில்லாமல் திட்டமிட்டு வீணாக கழிக்கிறான். டைம் இஸ் கோல்ட், காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். ஆனால் அதை விட விலை மதிப்பற்றது என்று ஒரு இறை நம்பிக்கையாளர் எண்ண வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இழந்த ஒரு வருடத்தையோ ஒரு மாதத்தையோ ஒரு வாரத்தையோ ஒரு மணி நேரத்தையோ ஏன் ஒரு வினாடியை கூட நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற வாழ்க்கையை பெற்றிருக்கும் நாம் அந்த நேரத்தை திட்டமிட்டு நற்காரியங்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மரணை வந்துவிட்டால் அந்த தண்டனையிலிருந்து யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நற்காரியங்களில் நாம் பயன்படுத்த வேண்டும். வீணாக கழிப்பது கூடாது. நமக்கு அல்லாஹ் தந்த மாபெரும் அருட்கொடையில் ஒன்றுதான் ஓய்வு நேரமாகும். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது, மனிதன் இறைவன் அவனுக்கு கொடுத்த இரண்டு அருட்கொடைகளில் ஏமாற்றப்பட்டும் இழக்கப்பட்டும் வருகிறான். அது என்னவென்றால் சிஹத்து வல் ஃபரக், ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு. ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு பெற்றிருக்கும் மனிதன் தன்னை நற்காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும். இஸ்லாத்தின் மூல காரணமாக இருக்கிற
திருக்குரானை வாசிப்பதில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். இன்றைக்கு பல முஸ்லிம்களுக்கு திருக்குரானை பார்த்து கூட ஓத தெரியவில்லை. பல வருஷத்துக்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தாலும் ஏன் பரம்பரையாக இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு திருக்குரானை பார்த்து கூட ஓத தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் திருக்குரானை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று கூறினார்கள். மற்ற மொழிகளை கற்பதை காட்டும் அக்கறையை ஒரு விழுக்காடாவது நாம் திருக்குரானை கற்பதை காட்டியிருந்தால் அதை நிச்சயம் கற்றிருக்கலாம். அந்த அக்கறை மறுமை நாளுக்கு வித்திடும் திருக்குரானை யாரும் காட்டுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், ஒரு வீட்டில் ஒருவருக்காவது திருக்குரானை பார்த்து ஆவது ஓத தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்தவர் தெரியாதவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம் முஸ்லிம் சமுதாயம் திருக்குரானை அழகிய முறையிலும் தினமும் பொருளறிந்து ஓதுவர்களாகவும் மாற வேண்டும். நாம் மறுமையை கை செய்யப்படுவதற்கு முன்னால் திருக்குரானை ஓதுவர்களாகவும் நேரத்தில் நற்காரியங்களை புரிவர்களாகவும் மாற வேண்டும். விலை மதிப்பற்ற செல்வமான நேரத்தை வீணாக கழிப்பது கூடாது. அவ்வாறு கழிப்பது மாபெரும் குற்றமாகும். அந்த தண்டனையிலிருந்து யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. மறுமையில் நேரத்தை வீணடித்தவர்கள் தமது இறைவனிடம் இவ்வாறு வாய்ப்பு கேட்பார்களாம். அது எந்த அளவுக்கு என்றால், ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், எங்கள் இறைவா எங்களை வெளியே அனுப்பு, நாங்கள் செய்தது போல அன்றி நன்மைகளை செய்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுவான், அவலம் நாம் இருக்கும் நாங்கள் படிப்பினை பெறும் அளவிற்கான வாழ்க்கையை உமக்கு அளிக்கவில்லையா? நதீர், எச்சரிக்கை கூறுபவர் உங்களிடம் வரவில்லையா? எனவே அனுபவியுங்கள், அணுகி இழந்தோருக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுவான். மேற்கூறிய வசனம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், நல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நமக்கு போதிய காலத்தை வழங்கியுள்ளான். அந்த காலத்தில் நாம் நற்காரியங்களை புரிய வேண்டும் என்று எச்சரிக்கை செய்ய தூதர்களையும் அனுப்பியுள்ளான். எனவே நாம் நம்முடைய நேரத்தை பயனுடையதாக கழிக்க வேண்டும், வீணாக கழிப்பது கூடாது. அவ்வாறு கழிப்பது மாபெரும் குற்றமாகும். அதற்கான தண்டனை நரகமே ஆகும். இதை போன்று ஏராளமான வசனங்கள் பேசுகின்றன. மறுமை நாளில் இறைவனிடம் எனக்கு கொஞ்சம் நேரம் தாவா என்று கேட்பது நேரத்தை வீணடித்தவர்களுக்கு நேரிடுவது. எனவே நேரத்தை வீணடிப்பவர்களை அல்லாஹ் மறுமையில் நரகிலே போடுவான். எனவே கேட்ட செய்திகளை செவியொலி செய்தியாக விட்டுவிடாமல் அதை செயல்படுத்த அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளிப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.